இந்த வெப் சீரிஸ் வந்து ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே ஒரு வாரமும் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிட்டு இருக்காங்க. டிசப்பாயிண்ட்டே ஆகல அப்படின்னு தான் சொல்லணும். இந்த வாரம் வந்த 4 எபிசோடுமே பார்த்தீங்கன்னா, அவ்வளோ சூப்பரா இருந்தது. நான் பயங்கரமா என்ஜாய் பண்ணேன். ஸோ வாங்க எபிசோட் 37 ஸ்டார்ட்டிங்லேருந்து ரிவ்யூ பண்ணிடலாமா? லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா, நம்ம ரகு வந்து வெற்றியோட அம்மாவ பார்த்துருப்பாரு. ஸோ அதோட முடிச்சிருப்பாங்க. கரெக்ட்டா அங்கருந்து தாங்க கன்டின்யூ பண்றாங்க. வெற்றியோட அம்மா பார்த்தீங்கன்னா, நீங்க இந்த உண்மைய என்கிட்ட சொன்னீங்க. பட் இதே மாரி வெற்றி கிட்ட மட்டும் சொல்லிடாதீங்க சார் அப்படிங்கிறாங்க. அண்ட் ஒருவேளை சிதம்பரம் நீங்க சொன்ன மாரி பணத்த தூக்கிட்டு ஓடி இருந்தாருன்னா, நாங்க இந்த நிலைமையில இருந்திருக்க மாட்டோம்ல அப்படின்றாங்க. நம்ம ரகுவுக்கு ஸ்டார்ட்டிங்ல இருந்தே சிதம்பரம் அத பண்ணியிருக்க மாட்டாரோ அப்படிங்கிற ஒரு டவுட் வந்ததுனால தான் அவர் ஃபர்ஸ்ட் இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்காரு இல்லையா? அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அங்க அவங்க தங்கச்சி வந்துட்டு ரகுவ பார்த்தோன ஒருவேளை வெற்றியும் வந்திருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு தேடுறாங்க. என்னது இது அண்ணன் வரவே மாட்றான் அப்படின்னு அவங்க ஃபீல் பண்றப்போ, ரகு பார்த்தீங்கன்னா, உங்களுக்காக அவன் எவ்வளோ கஷ்டப்படுறான் தெரியுமா? அத நான் நேர்லயே பார்த்துருக்கேன். ரொம்ப நல்ல பையன் அவன் அப்படிங்கிற மாரி சொல்லுவாரு. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, வெற்றி அண்ட் ஐஷு அதாவது ஐஷு வந்து இவன் சீக்ரெட் கிச்சன வச்சு வெற்றி நடத்திட்டு இருக்கத வந்து பார்த்துருவாங்க இல்லையா? ஸோ செம்ம கோவமா போயிருப்பாங்க லாஸ்ட் வீக்கு. சாரின்னு எவ்வளவோ கேட்குறாரு. பட் நம்ம ஐஷு கன்வின்ஸே ஆக மாட்றாங்க. உன்ன நான் ரொம்ப நம்பினேன் வெற்றி. கூடவே இருந்து டிராமா பண்ணி என்னை ஏமாத்திட்டல்ல. உன்ன எனக்கு இப்போ வந்து சுத்தமா புடிக்கல. உன்ன பத்தி தெரியாமலே உன்கிட்ட பழகிட்டனோ அப்படின்னு நினைச்சு எனக்கு ரொம்ப கேவலமா இருக்குது. உள்ள வந்து நான் எவ்வளோ உடைஞ்சு போயிருக்கேன்னு உனக்கு தெரியுமான்ற மாரி பயங்கரமா வந்து அவங்க ஃபீல் பண்ணி பேசுறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம வெற்றி, பாண்டி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கப்போ ஐஷு போய் அவங்க அப்பாட்ட சொல்லிட போறா அப்படின்னு அத்தனை வாட்டி சொல்றாங்க. பட் ஸ்டில் நம்ம வெற்றி ரொம்ப கான்ஃபிடென்ட்டா எனக்கு கன்ஃபார்மா தெரியும். அவ கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணவே மாட்டா. நம்ம பண்ணது தப்பு தான். நம்ம கன்ஃபார்மா தப்பு பண்ணிட்டோம். அது தெரிஞ்சு தான் நானும் பண்ணேன். ஆனா ஐஷு வந்து இந்த மாதிரி பேசிட்டு போனதுக்கு அப்புறமா எனக்கு இது வந்து சுத்தமா பண்ணவே கூடாதுன்னு தோணுது. ஸோ இதை நம்ம இதோட முடிச்சுக்கலாம். இன்னோட கிச்சனை க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. பட் இன்னொரு சைடு என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விக்கி அண்ட் ஸ்ரீநிதி பேசிட்டு இருக்காங்க. அங்க நம்ம ஸ்ரீநிதி கேட்கறாங்க, ஆமா நீ இப்போ இந்த மேட்டரை எப்போ வெளியே கொண்டு வர போற? அதுக்கு நம்ம விக்கி பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா இதை நான் கொண்டு வர தான் போறேன். இவங்க எனக்கு என்னெல்லாம் பண்ணாங்களோ அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு நான் பண்ணி தான் ஆகணும். அந்த கேங்கே வந்து டோட்டலா செதறி உடைஞ்சு அழிஞ்சு போக போகுது. அவங்க எனக்கு பண்ணதை நான் தாங்கிக்கிட்டேன். ஆனா நான் பண்றத கண்டிப்பா அவங்களால தாங்கிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காரு. அதே மாதிரி நேரா மாறன்ட்ட போயிட்டு எனக்கு கிச்சன்ல எல்லாரையுமே வந்து கூப்பிட்டு அசம்பிள் பண்ணுங்க சார். எனக்கு அவங்க கிட்ட பேசணும். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் வர சொல்லிட்டு அந்த வீடியோவை ஃபர்ஸ்ட் மாறன்ட்ட காட்டுறாரு. அண்ட் அதுக்கப்புறம் அந்த கிச்சன்ல இருக்கிற எல்லா ஷெஃப்ஸ்டையும் காட்டுறாரு. பட் இதுல என்ன ஒரு ட்விஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம விக்கி இந்த வீடியோவை யார் எடுத்தா அப்படின்னு கேக்குறப்போ ஐஷு தான் எடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. ஆனா அதை கேட்டு நம்ம நெடுமாறனுக்கு ஒரே சந்தோஷம். அப்பா நம்ம பொண்ணு வந்து இந்த வீடியோ எடுத்திருக்கிறா அப்படின்னு. அதையும் தாண்டி ஆல்ரெடி ஐஷு அண்ட் வெற்றி பத்தி வந்து இவர் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருந்தார் தெரியுமா? சோ அதுக்கு ஏத்த மாதிரி இவங்க வந்து வெற்றியை மாட்டி விட்டுட்டாங்க அப்படிங்கிறது இவருக்கு பயங்கரமான ஒரு சந்தோஷமா இருக்கு. யூ மேட் மீ அந்த என்டையர் கிச்சன் ப்ரௌட் அப்படின்ற அளவுக்கு பேசுவாரு. தப்பு பண்ணா என்ன ஆகணும் நான் புரிய வைக்கிறேன்டா அப்படிங்கிற மாதிரி கிச்சன்ல இருக்கிற எல்லாரையும் கூட்டிட்டு நேரா அவங்களோட அந்த சீக்ரெட் கிச்சனை வந்து பாக்குறதுக்காக போயிட்டு இருக்காங்க. அங்க பாத்தீங்கன்னா நம்ம வெற்றி தான் ஆல்ரெடி க்ளோஸ் பண்ண முடிவு பண்ணிட்டாரு. சோ அங்க இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணிக்கிட்டு இருக்கிறாருங்க. பட் என்ன பண்றது, அன்பார்ச்சுனேட்லி இவர் போய் கதவை திறக்கிறாரு. பார்த்தா உள்ள வெற்றி வந்து எல்லாத்தையும் வச்சுட்டு உட்கார்ந்திருக்க மாதிரி இருக்கு. ஸ்பாட்லயே மாட்டிக்கிறாரு. அண்ட் நெடுமாறன் பாத்தீங்கன்னா வெற்றியை வெளியே கூப்பிட்டு அடி அடின்னு அடிச்சு கேவலமா பேசி என்ன மாதிரி ஒரு வேலை பண்ணி வச்சிருக்க நீயே. அண்ட் நம்ம ராஜனை பார்த்துட்டு இந்த மாதிரி திருட்டுத்தனம்லாம் நீங்க தான் சார் கண்டுபிடிச்சு சொல்லணும் மேனேஜர் சார் அப்படிங்கிற மாதிரி அவரையும் வந்து சைட்ல போட்டு தாக்கிட்டே இருப்பாரு. அண்ட் இந்த இடத்துல எல்லாரும் முன்னாடியும் ஐஷு தான் அந்த வீடியோவை எடுத்தாங்க அப்படின்றத சொல்லிட்டு நீ தானம்மா எடுத்த அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம ஐஷு தான் அப்பாக்கு அப்படி பயப்படுவாங்களே என்னன்னு தெரியலங்க. ஆனா அந்த இடத்துல நான் எடுக்கலனாவது சொல்லியிருக்கலாம். பட் ஏன்னு தெரியல அங்க வந்து ஆமா நான் தான் எடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒத்துப்பாங்க. அந்த இடத்துல நீங்க பார்க்கணுமே, அதாவது நம்ம ஐஷு அண்ட் வெற்றி அவங்க 2 பேரும் பாத்துக்கிறத நம்ம வெற்றிக்கு வந்து அப்படி ஒரு இது என்னடா இவங்க இப்படி துரோகம் பண்ணிட்டாங்கன்ற அந்த ஃபீல். அண்ட் ஐஷுக்குமே இப்படி போய் சொல்லிட்டாங்களே அவன் வெற்றி நம்மளை பத்தி என்ன நினைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீன் அவ்வளவு அழகா இருக்கும். இந்த சீன் மட்டும் இல்லைங்க, இதுக்கு முன்னாடி அதாவது நம்ம நெடுமாறன் அந்த ஷெஃப் ரூம் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ராஜன் எல்லாருமே வந்து அந்த சீக்ரெட் கிச்சனுக்கு நடந்து போயிட்டு இருப்பாங்க இல்லையா? அது அவங்க காட்டுறது அந்த பேனிக் வந்து அப்படியே நமக்கு பாஸ் ஆன் ஆகுது. எனக்கெல்லாம் வந்து நம்மளே வெற்றிக்கு கால் பண்ணி அங்கிருந்து கிளம்ப சொல்லிடலாமான்ற அளவுக்கு அந்த சீனை வந்து அவ்வளோ சஸ்பென்ஸோட அவ்வளோ த்ரில்லிங்கா வந்து கொண்டு போயிருந்தாங்க. அண்ட் அதே மாதிரி கடைசியா போலீஸ் வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிடுவார். நம்ம நெடுமாறன் தான் ஒரு சான்ஸுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தாருல்ல, அவர் எப்படி இதை விடுவாரு? ஸோ போலீஸ் கால் பண்ணி போலீஸ் வந்து நம்ம வெற்றியை கூட்டிட்டு போறப்போ ஒரு ஷாட் ஒன்று எடுத்திருப்பாங்க. அதாவது நம்ம வெற்றி வந்து அந்த போலீஸ் ஜீப்ல உட்காந்து போறாரு. அவர் அப்படியே பின்னாடி திரும்பி பார்ப்பாரு. செம்ம ஆக்டிங் அந்த இடத்துல. அவரோட எக்ஸ்பிரஷனை பாக்குறப்போ நமக்கே அப்படியே ஒரு மாதிரி இருக்கும். என்னடா இது அப்படின்ட்டு ஐஷுலாம் பார்த்து உடைஞ்சு போயிருவாங்க. ஸோ அந்த சீன் என்டையரா வந்து சூப்பரா இருந்தது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இதை தாண்டி பாத்தீங்கன்னா இந்த எபிசோட்ல நடந்தது நம்ம ரியா வந்து அந்த மசாலா பேக்கெட்டை வந்து லான்ச் பண்றாங்க. அது ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் எல்லா இன்வெஸ்டர்ஸும் பேசுறாங்க. பட் அந்த இடத்துல நம்ம நெடுமாறன் பக்காவா ஒரு பாயிண்ட பிடிப்பாரு. டப்பால பாத்தீங்கன்னா வந்து ஆர்ஆர் ரெசார்ட்டோட ரெசிபின்ற மாதிரி போட்டிருப்பாங்க. அதை பார்த்துட்டு இது யாரோட ரெசிபி, என்னோட ரெசிபி, அது எப்படி நீங்க என் பேரை போடாம நீங்க வந்து இது பண்ணுவீங்க? அப்பனா எனக்கு இதுல வந்து ராயல்டி வேணும். நீங்க இதுல இருந்து காசு சம்பாதிக்கிறீங்க தானே, என்னோட ரெசிபி தானே இது. ஸோ கண்டிப்பா எனக்கு இதுல ராயல்டி வேணும். இதுல என்ன தப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி
அவர் கேட்குறாரு. பட் இது ரொம்ப நியாயமான ஒரு விஷயங்க. அவரு கிரியேட் பண்ண ஒரு விஷயம். அவரோட ரெசிபி அது. அத அவங்க செல் பண்றாங்க ஓகே. என்னதான் ஆர்ஆர் ரெசார்ட்ன்றத போட்டாலும், அவங்க அந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கணும். இது வந்து எந்த ஷெஃப்போட ரெசிபி அப்படிங்கிறது. ஸோ இந்த விஷயத்துல அவர் வந்து கரெக்ட்டான பாயிண்ட்டா தான் கேட்ட மாரி தான் எனக்கு இருந்தது. ஸோ அப்படி கேட்டு நம்ம ரியாவ வந்து கன்ஃப்யூஸ் பண்ணிட்டு அவர் அங்கருந்து போயிருவாரு. ஸோ அவ்வளோதாங்க எபிசோட் 37ல நடந்த எல்லாத்தையுமே நம்ம ரிவ்யூ பண்ணி எபிசோட் 38 பார்த்தீங்கன்னா, இத விட இன்னும் பரபரப்பா போச்சு. ஸோ நான் அத ரிவ்யூ பண்ணி நெக்ஸ்ட் வீடியோல போடுறேன். மிஸ் பண்ணாம பாருங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.